ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருதமலை வந்திருக்கோம். எத்தனையோ தடவை கோயம்புத்தூர் வந்திருந்தாலும் மருதமலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் முதல் தடவையாக மருதமலை முருகனை தரிசனம் பண்ண போகிறோம். எங்கள் கூட நீங்களும் வாங்க, முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கோம். கடைகள் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். மேலே போகிறதுக்கு பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால ஸ்டெப்ஸில் தான் போகணும் அப்படின்னு ஸ்டெப்ஸில் போகிறோம். கம்மியான தூரம் தான் சொன்னாங்க. பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. மேலே போய் பார்ப்போம் கோயிலை. விநாயகர் கோவில். விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம். ரொம்ப கம்மியான தூரம் தான் சொன்னாங்க கீழே, ஆனால் அப்படி இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம மேலே போய் முருகனை பார்த்துட்டு வருவோம். ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க பஸ்லேயே வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரோடில் தான் பஸ் வருது. கோவில் வரைக்குமே பஸ் போகுது. நம்ம பஸ்ஸில் போய் கோயில்கிட்டே இறங்கிக்கலாம். இடும்பன் சந்நிதி. இடும்பன் சந்நிதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தொட்டில் கட்டுறது, நாகக்கன்னிகள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது. இது முடிக்காணிக்கை செலுத்தும் இடம். நம்ம மேலே வந்துட்டோம். பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாப். நம்ம மேலே வந்துட்டோம் கோயில்கிட்ட. இங்கே தான் பஸ் நிற்குது. நம்ம இங்கேருந்து மேலே அப்படியே வந்துக்கலாம். இப்போ நம்ம மேலே போய் சாமி கும்பிடலாம். கொரோனாவுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம மேலே போய் சாமி கும்பிடுவோம். பெரிய கியூ நிற்கிது. இது முதல்ல இருந்த முருகன் கோவில்னு சொன்னாங்க. வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இது முருகனோட தனி சந்நிதி, மூலவர் சந்நிதி. இங்கேயும் ப்ரே பண்ணிக்குவோம்.
இதுதான் கோயிலோட வாசல். நம்ம வெளியே போய் பார்க்கலாம், கோபுரம் பார்க்கலாம். கொடிமரம், வெளியே வந்து பாருங்க கோபுரம். நல்லா இருக்கு. மலை மேல ஒரு கோவில், ரொம்ப அமைதியா இருக்கு. தேர் பாருங்க. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகிறோம். பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலையில் வசித்த இடம் இது. அங்கே தான் போயிட்டுருக்கோம் உள்ள. சப்த கன்னிமார்களுக்கு சிலை இருக்கு இங்க. பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கு. மலை ஃபுல்லாவே மூலிகைகள் தான் இருக்கு. வந்துட்டோம் பாம்பாட்டி சித்தர் குகை கோவில். அவர் வந்து இங்க தங்குன இடம். இங்கதான் முருகன் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி அளிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் ஈசான சர்வ வித்யாநாதி சரஸ்வத்பூதநாத்மயம் பிரம்மாதிபதி பிரம்மாதிபதே பிரமாதிபவஸ்வம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே வந்துகிட்டு இருக்கோம். மருதமலை முருகன் கோவில் நிம்மதியாக எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியாச்சு. திரும்பி போகும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். அதனால இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். ரொம்ப நாள் ஆசை மருதமலை வரணும்னு. இப்போ வந்துட்டோம், சாமியை பார்த்துட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.